இப்போ நீங்கள் ஒரு பைக் வாங்கணும்னு யோசிக்கிறீங்க. அந்த பைக்கில் ரெட்ரோ லுக் இருக்கணும், ஆனால் அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் பைக்கில் இருக்க பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும், ஒரு டூரரில் இருக்க கம்ஃபர்ட் இருக்கணும், ஆனால் அதே மாதிரி எக்ஸாஸ்ட் நோட்டும் லவுடாக இருக்கணும், சிட்டிக்குள்ளேயும் நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இதுக்கெல்லாம் ஒரு பைக் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு. மகளே, நம்ம கூட புதுசா லான்ச் ஆன எஸ்டியோட ரோட்ஸ்டர், அதுவும் ரெட் வுல்ஃப் எடிஷன் தான் இருக்கு. பாப் சவுண்ட் கேட்குதுன்னு நினைக்கிறேன். ஒன் ஆஃப் த லவுடஸ்ட் எக்ஸாஸ்ட் நோட் இருக்கக்கூடிய ஒரு ரோட்ஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாஸ்ட் இருக்கக்கூடிய ரோட்ஸ்டர்னு சொல்றேன். ஸோ நம்ம கூட எஸ்டி ரோட்ஸ்டர் தான் இருக்கு. இந்த எஸ்டி ரோட்ஸ்டர்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இது பேரு ரெட் வுல்ஃப். எதனால? இது ஒரு எடிஷன், புது எடிஷனா வந்து எஸ்டி ரோட்ஸ்டர் லைனப்ல ஒரு மாடலை கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் இந்த எஸ்டி ரோட்ஸ்டர் ரெட் வுல்ஃப் எடிஷன். இது ஒரு மிட் வேரியன்ட். மொத்தம் 3 வேரியன்ட்ஸ் கிட்ட அவைலபிளா இருக்கு. பேஸ், மிட் அண்ட் டாப். 3 வேரியண்டோட பிரைஸஸ் பற்றி கடைசியாக பார்ப்போம். இந்த எஸ்டி ரோட்ஸ்டர் ரெட் வுல்ஃப் எடிஷன் இப்போ மதுரைக்கு வந்தாச்சு. இந்த பைக்கை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும், இல்லை டெஸ்ட் டே பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன். மதுரை தெப்பக்குளம்ல இருக்க எஸ்டிஎம் ஜாவா ஷோரூமை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஜாவா பைக்ஸும் அங்கே அவைலபிளாக இருக்குது, எஸ்டி பைக்ஸ் அண்ட் பிஎஸ்ஏ பைக்ஸும் இருக்குது, டெஸ்ட் டேவ்ஸும் இருக்குது. டெஸ்ட் டே பண்ணி பாருங்க. அவரோட லொகேஷன், காண்டாக்ட் டீல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்க. இந்த மாடலுக்கு ஏன் ரெட் வுல்ஃப்னு பேர் வச்சாங்க அப்படின்னா அந்த டீப் ரெட் கலரை பெயிண்ட் பண்ணி அங்கே குரோம் டச்சஸ் ஆட் பண்ணி கம்ஃபர்ட் அதிகப்படுத்துகிற மாதிரி சீட்ஸோட ஸ்ட்ரக்சர்லாம் மாற்றி ஃபோம்லாம் அதிகப்படுத்தி கொண்டு வரப்பட்டது தான் இந்த ரெட் வுல்ஃப் எடிஷன். ஆல்ரெடி எஸ்டி ரோட்ஸ்டரை பற்றி ஒரு அப்டேட்டட் வெர்ஷன் வீடியோ போட்டிருந்தோம். பட் இது ரெட் வுல்ஃப் வந்திருக்கே, உங்ககிட்ட காமிக்கலாம் இந்த ரெட் வுல்ஃப் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டிசைன்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன ஹெட்லாம்ப் தான். அதை சுற்றி குரோம் ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த பழைய மாடலில் இருக்க மாதிரி இருக்குது. பட் அதே மாதிரி இங்கே இது எல்இடியும் கூட. எஸ்டியோட லோகோ வந்துருது. இங்கே இண்டிகேட்டர் வந்து நார்மலான ஹாலோஜன் பல்பு தான். பட் பின்னாடி வந்து நீங்கள் அந்த குரோம் டிப்பை பார்க்க முடியும். பட் டாப் எண்ட் போனீங்கன்னா உங்களுக்கு இதில் இண்டிகேட்டர் வந்து எல்இடியாக கிடைக்கும். நீங்கள் நம்பர் பிளேட் ஹோல்டர் வந்துருது. ஃப்ரண்ட் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ரப்பர் ஃபில்லிங் பண்ணியிருக்காங்க, டஸ்ட் ப்ரூஃபிங் காண்டி. சஸ்பென்ஷனோட கம்ஃபர்ட்டை பற்றி பேசணும்னா சிட்டிக்குள்ளே ட்ரைவ் பண்ணும்போது அந்த கம்ஃபர்ட் ஸ்டேட்டில் இருக்கும், நீங்கள் அது தாராளமாக ஃபீல் பண்ணலாம். ஆனால் அப்படியே நீங்கள் ஹைவேல ஒரு ஹை ஸ்பீட் க்ரூஸ் பண்ணும்போது கொஞ்சம் அந்த ஸ்டிஃப்னஸை ஃபீல் பண்ணுவீங்க. அதே மாதிரி ரொம்ப ஹார்டான பேத் ஹோலில் வந்து நீங்கள் அந்த ஸ்டிஃப்னஸை ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தோன்னா அலாய் வீல், டைமண்ட் கட் அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் ஃபெண்டருமே அந்த ரோட்ஸ்டர் டிசைனில் இருக்குது. இந்த ஃபெண்டரை பார்க்கும்போது எனக்கு ஹார்லி டேவிட்சனோட அந்த 750 சீரிஸோட ஃபெண்டர் ஞாபகத்துக்கு வருது, எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. அண்ட் பின்னாடி நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஃபெண்டர், பார்க்கவும் நல்லா இருக்கு. ரெட் வித் பிளாக் காம்போ எப்பயுமே அல்டிமேட் தான். இந்த பைக்கில் ரெட், பிளாக் அண்ட் குரோம்னு சொல்லி 3 காம்போ ஆட் பண்ணியிருக்காங்க. 3 காம்போவில் ஒர்க் பண்ணது அதுக்கான ரிசல்ட்டும் நல்லா கிடச்சிருக்குன்னு சொல்லுவோம். ஃப்ரண்ட்டில் 100/19 18 இன்ச்சஸ் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் பெரிய டிஸ்க் ரோட்டர் ஃப்ரண்ட்டில் 320mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் வீலோட பிரேக்கிங், அதாவது ஸ்டாப்பிங் வந்து நல்லா இருக்குது. ஆனால் அதே மாதிரி டுவல் சேனல் ஏபிஎஸ் வந்துருது. ஏபிஎஸ் இருக்கனால பிரேக்கிங்கில் நம்ம குறை சொல்ல முடியாதுனாலும் நிறைய பைக்கில் டுவல் சேனல் ஏபிஎஸ் இருக்கும்போது பிரேக்ஸ் வந்து சரியாக இருக்கிறது இல்லை. பட் இந்த பைக்கோட ஃப்ரண்ட் பிரேக்ஸ் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ரைட் பண்ணிட்டு பார்த்துட்டேன், அதை நீங்கள் நெக்ஸ்ட் பார்ப்பீங்க. சைட் வியூவில் பார்த்தோன்னா ஹைலைட்டடாக தெரியுது அந்த குரோம் எலிமெண்ட்ஸ் தான். இந்த டுவல் பேரல் எக்ஸாஸ்ட் 2 சைடு வந்து லோவாக பொசிஷன் பண்ணிருக்காங்க. அந்த பழைய கிளாசிக் க்ரூசர்ஸ் நீங்கள் இப்போ எஸ்டியில் போய் கிளாசிக் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் இப்படி தான் இருக்கும். ஸோ அதை இன்ஸ்பயர் பண்ண மாதிரி இருக்குது. பட் நீங்கள் நார்மல் எஸ்டி ரோட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த குரோமே பார்க்க முடியாது. அது வந்து ஒரு மாதிரி ஸ்போர்ட்ஸ் தீம்லேயே இருக்க மாதிரி பிளாக் அவுட் பண்ணியிருப்பாங்க. பட் இதில் குரோமில் உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் எக்ஸாஸ்டோட நோட்டும் பயங்கரமாக ஸ்டார்ட் பண்ணோடனே ஒரு விதமான ஒரு கூஸ் பம்ப்ஸ், அந்த பாப் சவுண்டு நான் நிறைய ரோட்ஸில் கேட்டது கிடையாது, நிறைய க்ரூசர்ஸ்லையும் கேட்டது கிடையாது. ஆனால் அதே மாதிரி ஃபுட் பேக்ஸ் வந்து ஃபார்வர்டில் தான் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிரேக் ராட்ல ஒரு ஸ்பெஷலான விஷயம், அந்த பழைய பைக்ஸில் இருக்க மாதிரி ராட் கொடுத்துருக்காங்க. அது கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும்னு சொல்லலாம். இந்த இன்ஜின் இப்போதான் அந்த இன்ஜினை பார்க்க ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. பிகாஸ் அந்த குரோம் கேஸ், எஸ்டியோட பேட்ச், இந்த கிளாசிக் சீரீஸில் இருக்க மாதிரி இன்ஜின் கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? கமெண்ட்ஸ் சொல்லுங்க. 334cc லிக்விட் கூல்ட் ஆல்ஃபா 2 இன்ஜின் இது. 28.7 bhp, 29.6 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின். 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கிடைக்குது. அசிஸ்ட் லிப்பர் கிளச்சும் உங்களுக்கு கிடைக்குது. 29.6 Nm டார்க் வந்து ஃப்ரண்ட் வீல் பாப் அப் ஆகிற அளவுக்கு பவர் வந்து ஜென்ரேட் பண்ணுது. நான் 0 to 60 டெஸ்ட் பண்ணேன். நான் ரெடியாவே இல்லை, சரி க்ரூசர் மாதிரி ஸ்லோவாக தான் போகணும். பட் ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் கியரை நீங்கள் ரிலீஸ் பண்ணும்போது, அதாவது கியர் போட்டு நீங்கள் ரிலீஸ் பண்ணும் போதே அந்த பவரை ஃபீல் பண்ணுவீங்க. செகண்ட் கியர்லேயும் நான் அதை ஃபீல் பண்ணேன். அதுதான் அல்டிமேட். அதாவது ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு, ஸ்போர்ட்ஸ் பைக் பர்ஃபார்மன்ஸ். ஸோ அந்த ஃப்ரண்ட் வீல் பாப்பப் ஆச்சு. நான் ரெடியாகவே இல்லை, ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஸ்போர்ட்ஸ் பைக்னா நம்ம ரெடியாக இருக்கலாம், இது க்ரூசர் தானேன்னு சொல்லி கேஷுவலாக இருந்துட்டேன். ஃப்ரண்ட் வீல் பாப்பப் ஆச்சு, ரொம்பலாம் இல்லை. பட் ஸ்டில் இந்த இன்ஜினுக்கு, இந்த மாதிரி ரோட்ஸ்டர் கேட்டகரியில் வர பைக்குக்கு
இது ஒரு நல்ல பார்ட் டெலிவரின்னு சொல்லலாம். ஸோ கீயை வந்து நீங்கள் ட்ரெடிஷ்னலாக அந்த ரைட் சைடில் நீங்கள் பார்க்கலாம். கீ இங்கே தான் இருக்குது, இங்கே தான் நீங்கள் போட்டு ஓப்பன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் இருக்குது, பிகாஸ் இதில் லிக்விட் கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்காது. ஸோ இருக்க ஹார்ட்வேர்ஸ் எல்லாமே ஆன் ட்ரெண்ட் ஹார்ட்வேர்ஸ். ஓகே, நான் பேப்பரில் இருக்கிறத வாசிச்சும் காமிச்சிட்டேன், எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னு சொல்லிட்டேன். பட் நீங்கள் லைவ் ஆக்ஷன் பார்த்துட்டு வந்தால் தானே ஒரு ஐடியா வரும். பார்த்துட்டு வாங்க மக்களை. நம்ம கூட எஸ்டி ரோட்ஸ்டர் ரெட் வுல்ஃப் எடிஷன் இருக்குது. சிட்டிக்குள்ளே இருக்கும். இது ஒரு ரோட்ஸ்டர், எல்லா ரோட்லேயும் ஓட்டலாம். ஸோ அதனால் சிட்டி ரோட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். கிளச்சு குரோமாக இருக்குன்னா நல்லா இருக்குது. பட் கொஞ்சம் லைட்டாக ஒரு பாயிண்ட் ஸ்டிஃப் தெரியுது. பட் ஓகே, ஆக்சசபிள் தான். ஸ்டார்ட் பண்ணலாம். கில் சுவிட்ச் ஆன், செல்ஃப். பாப்ஸ்லாம் வருது உங்களுக்கு. நைஸ். கியர் ராட் வந்து இங்கே இருக்குது, ஃபார்வர்டில் இருக்குது. பிகாஸ் இது ஒரு க்ரூசர் பேஸ்ட் ப்ரொப்போஷனில் இருக்கும். சைட் மிரர் யூஸபிளாக தான் இருக்குது. வியூ அவ்வளோவும் இருக்குது. பவர் டெலிவரி. ஸோ இனிஷியலாகவே அந்த டார்க்கோட ரோல் கொஞ்சம் ஸ்பீடாகவே இருக்குது. சீட்டு செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது இந்த எடிஷனில், சான்ஸே கிடையாது. ஓ, இந்த பாப்ஸ் வந்து நல்லா இருக்கு. 4000 6000 அந்த மாதிரி இதில் இருக்குது உங்களுக்கு. அதாவது 4000 ஒரு ஸ்வீட் ஸ்பாட் நீங்கள் பார்க்கலாம், 6000 ஒரு ஸ்வீட் ஸ்பாட் பார்க்கலாம். ஸோ எக்ஸாக்டாக சிட்டிக்குள்ளே ரைட் பண்ணுறது எப்படி இருக்குன்றதை கண்டிப்பாக நம்ம பார்த்தோன்னா இப்போ ஸ்டாப் அண்ட் கோல வந்து வெயிட் பேலன்சிங் பண்ணி நீங்கள் பார்க்கணும். ஆனால் அதே மாதிரி ஹேண்டில் பார் கொஞ்சம் ஒய்டு தான். ஸ்பீட் பிரேக்கர். ஓ, மிட் ரேஞ்சில் சூப்பராக இருக்குங்க பவர் டெலிவரி. ஆனால் சிட்டிக்குள்ளே கொஞ்சம் அக்ரஸிவ் நேச்சரை காமிக்குது இந்த பைக்கு. ஹார்னும் நல்லா லவுடாக தான் இருக்குது. ஸோ கிளச்சு ஒயில் ரைடிங் வந்து சாஃப்டாக இருக்குது, அதை நான் ஃபீல் பண்ணுறேன். நிற்கும் போது கூட கொஞ்சம் ஸ்டிஃபாக தெரிஞ்சது, ரைட் பண்ணும்போது சாஃப்டாக இருக்குது. தேர்ட் கியரில் தான் வந்து மூவ் ஆகிறோம். பிரேக்ஸ் நமக்கு ரியர் பிரேக்ஸை போதுமான ஸ்டாப்பிங் கொடுத்துருது. ஃப்ரண்ட் பிரேக்ஸ் போக வேண்டிய அவசியமே இருக்காது. நீங்கள் ஓவர்டேக் பண்ணனாலும் கியரை ஷிஃப்ட் பண்ணி அடிக்கணும்னு இல்லை. நீங்கள் போயிட்டுருக்க கியர்லேயே வந்து மேக்ஸிமம் புல் பண்ணிடலாம். பட் ரொம்ப ஸ்லோவாக இருக்குன்னா ஒரு கியரை வந்து டவுன் பண்ணிக்கிங்க. லவுடாக வேறு இருக்கனால கண்டிப்பாக க்ரௌட் புல்லிங்காக இருக்கும். என்ன பைக் இது, வேகமாக வர மாதிரி இருக்கே அப்படின்னு. சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு சீட்டோட கம்ஃபர்ட் வந்து பயங்கரமாக இருக்கனால ரிலாக்ஸ்டாக எனக்கு ஃபீல் ஆகுது எனக்கு. பட் ஹேண்டில் பார் விட்டு கொஞ்சம் அதிகம் தான். அதே மாதிரி வெயிட்டும் கொஞ்சம் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, சிட்டி எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியாச்சு. ஹைவே பார்க்கணும்ல, ஹைவேல தான் மேட்ரே இருக்குது அப்படின்றீங்களா? எஸ். 6000 RPMல கியர் ஷிஃப்ட் பண்ணும்போது ஒரு ஹாப்பினஸ் வருதுங்க. அது ஒரு வித்தியாசமாக இருக்குது, வேர்ட்ஸில் டிஸ்கிரைப் பண்ண முடியாது. வெயிட் இருக்கனால நீங்கள் ஒரு மாதிரி பார்த்து கேர்ஃபுல்லாக தான் மேனேஜ் பண்ணணும். அண்ட் 100 இஸ் நாட் அ டீல் எனக்கு தெரிஞ்சு. சிக்ஸ் ஸ்பீட் கியர் பாக்ஸ் இருக்குது. ஓகே, ஆனால் மேக்ஸிமம் 8000 RPMக்குள்ளே வந்து முடிஞ்சிருதுங்க. இந்த 100 க்ரூசிங்கிறது ஒரு மாதிரி ரெட்ரோ ஃபீலை வந்து கண்டிப்பாக கொடுக்குதுங்க. 100 க்ரூசிங்னு சொல்ல வரல, பட் இந்த ஸ்டைல் ஆஃப் ஹேண்டில் பார் பொசிஷனிங்கு, அதுக்கப்புறம் இந்த வேவி க்ரூஸ், இதெல்லாமே வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. அது பார்க்கும்போது இது எனக்கு பிடிச்சிருக்கு பர்சனலாக, நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, இப்போ நம்ம 0 to 60 பார்க்கலாம். 3 2 1 கோ. ஃப்ரண்ட் வீல் பாப்பா பாரு அளவுக்கு டார்க் இருக்குங்க. அமேசிங்லி கிராஃப்டட். 60 ஸ்பீடாக வந்து போயிடுச்சு. ஃப்ரண்ட் வீல் பாப்பா பாது அந்த வெயிட் பேலன்சிங் லெவல் அங்கே பார்க்க முடியுது. ஸோ நான் அதுக்கு ரெடியாக இல்லை. ஃபஸ்ட்டு வீல் பாப்பான்னு எதிர்பார்க்கல. ஸோ அந்த அளவுக்கு நல்லா அக்ரஸிவ் ரேஞ்சில் வந்து பவர் டியூன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஹேண்டில் பாரை ரைஸ் பண்ணது வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக அந்த ரோட் ஸ்டாரை வந்து மீட் பண்ண வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. நல்லா அப்ரைட்டாக இருக்குது. சீட்டை பற்றி எத்தனை தடவை வேணாலும் பேசலாம், அந்தளவுக்கு இந்த ரெட் வுல்ஃபோட சீட் வந்து வேற மாதிரி. ஓகே, பியார் ஹைவே இதுதான்.
ஃபஸ்ட்டு க்ரூசிங் ஸ்பீட் பார்ப்போம். ஒரு 80ல் க்ரூஸ் பண்ணும்போது ரொம்ப நார்மலாக கேஷுவலாக அப்படின்னு சொல்லலாம். 80 மேலே நம்ம கிராஸ் பண்ணி போகும்போது 100 இஸ் ஆல்சோ குட். இது ஒரு வித்தியாசமான ஒரு சர்ஃபேஸு. அதாவது இந்த ரோடு போடுறதுக்கு முன்னாடி இந்த தேய்ச்சி வைப்பாங்களா அந்த மாதிரி இருக்குது. பட் இதுலேயும் வந்து இப்போ நார்மலாக வேறு பைக்லேயும் வந்துருக்கு ஒரு மாதிரி அன்பேலன்ஸ்டாக இருக்கும். இதோட டயர் லெவல் எல்லாமே வந்து பெட்டராக விட்டு அதிகமாக இருக்கனால ஒரு மாதிரி ஸ்டேபிளாக போகுது. அதை நான் ஃபீல் பண்ணது. ஹைவேலையும் டிராஃபிக் தான். ஸோ அதனால் க்ரூசிங் வந்து கொஞ்சம் தள்ளி செக் பண்ணுவோம். ஆனால் அந்த ஃப்ரண்டல் வெயிட்டை கொஞ்சம் ஃபீல் பண்ணுவீங்க நீங்கள் லைட்டாக. அதை நீங்கள் க்ரூஸ் பண்ண மட்டும் பார்த்து கேர்ஃபுல்லாக க்ரூஸ் பண்ணுங்கள். இப்போ 4th கியர் போட்டாச்சு. பிலோ 40ல் க்ரூஸ் பண்ண நல்லா தான் இருக்குது. ஓ 30 கிட்ட போயிட்டேங்க. பவர் லேக் இல்லை. லோ அண்ட் கேலிப்ரேஷனையும் பார்ப்போம் நம்ம. இப்போ 6 கியரையும் போட்டுடலாம். 6 கியர் போட்டாச்சு. ஓகே 6 கியர் போட்டு 50ல் உங்களால் க்ரூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி 4 கியர் போட்டு 40க்கு கீழே க்ரூஸ் பண்ண முடியும். சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணுறதுக்கு அந்த ரேஞ்ச் ஆஃப் பவர் டெலிவரி வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். த்ராட்டில் ரெஸ்பான்ஸும் நல்லா இருக்குது. ஃப்ரண்ட் பிரேக்ஸ் பேஸ் 70 இல்லை, நல்லா ஸ்டாப்பிங் உங்களுக்கு கிடைக்கும். ஓவர்டேக்கு எதுவுமே பண்ணல. நான் 4th கியரில் போயிட்டு இருந்தேன், அப்படியே ஓவர்டேக் பண்ணுறேன். ஸோ அதனால் அந்த பவர் ஜென்ரேஷன் அப்படின்றது வந்து நல்லா இருக்குது இந்த பைக்கில். ஒரு க்ரூசர் பேஸ்டாக இருந்தாலும் அக்ரெசிவாகவும் டியூன் பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் என் கருத்து. $8,200 RPM மேக்ஸிமம். அதுக்கு மேலே வந்து உங்களால் புஷ் பண்ண முடியாது. க்ரூசிங் கியர் அட்டைன் பண்ணோன்னே தான் ஒரு மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலே கிடைக்குது. 100-110 க்ரூசிங்கிறத நீங்கள் தாராளமாக இது பண்ணி க்ரூஸ் பண்ணலாம். அதுக்கு நல்லாயிருக்கும். பிரேக்கிங் வந்து சாலிட் பிரேக்கிங் நீங்கள் ஃபீல் பண்ணலாம், கான்ஃபிடென்ட்டாகவும் இருக்கும். ஆனால் அதே மாதிரி ஸ்பெஷலான பார்ட் வந்து இந்த பைக்கோட பவர் டெலிவரியை லோ அண்ட் டார்க்கை நம்ம பார்த்துடலாம். இப்போ நான் 2nd கியரில் பைக்கை நிப்பாட்டுறேன். 2nd கியரில் நிப்பாட்டிருக்கேன். மூவ் பண்ணுறேன். வாவ் ஃபென்டாஸ்டிக் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். 1st கியரில் எப்படி போச்சோ அதே மாதிரி இருக்குங்க. வேறு மாதிரி நைஸ் 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 நைஸ். எனக்கு இந்த பைக்கோட லோ அண்ட் டார்க்கும் பிடிச்சிருக்கு. ஸோ எனக்கு பிடிச்ச பெஸ்ட் பார்ட் சொல்லிடுறேன். லோ அண்ட் டார்க்கு, அந்த 4th கியரில் 30க்கு கீழே க்ரூஸ் பண்ணது, அண்ட் தென் உங்களுக்கு இந்த பைக்கோட அந்த ரைடிங் ஸ்டாண்ட்ஸு, சீட் கம்ஃபர்ட்டு, இது எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. அண்ட் இன்னும் கொஞ்சம் அந்த ரவ் பேண்டு எக்ஸ்ட்ராவாக கிடச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி தோணுது. பிரேக்கிங் அல்டிமேட்டாக இருக்குது. ஆனால் அதே மாதிரி உங்களுக்கு போதுமான ஃபீச்சர்ஸ். இந்த கிளஸ்டர் வியூ வந்து இப்போ லைட்டாக க்ளவுடியாக இருந்தாலுமே நல்லா இருக்குது. பட் வெயில் டைமில் வந்து உங்களுக்கு மேபி கொஞ்சம் விசிபிலிட்டி கம்மியாக சான்ஸ் இருக்குது. அதெல்லாம் கானில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுபோக இந்த பைக்கில் ப்ரோஸ் வந்து ஒரு ரைடருக்கு என்ன தேவையோ அதெல்லாமே ப்ரோஸில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுதான் ஃபென்டாஸ்டிக்கான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுது. என்னதான் லிக்விட் கூலிங் சிஸ்டம் கொடுத்தாலும் இதில் இந்த ஹீட்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு இருக்க தான் செய்யும் சிட்டிக்குள்ளே டைட் டிராஃபிக்ஸில் ஓட்டும் போது. ஸோ அது வந்து க்ரூசரில் நம்ம எதுவுமே பண்ண முடியாது, பிகாஸ் இது லாங் ஸ்ட்ரோக் ரைட். ஆனால் அதே மாதிரி இந்த லோ அண்ட் டார்க்குன்றது வந்து அல்டிமேட்டாக இருக்குங்க. சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணலாம், ஆனால் அதே மாதிரி ஹைவேலையும் யூஸ் பண்ணலாம். ஒரு ப்ராப்பர் மல்டி யூசேஜ் பைக்குன்னு இதை நான் சொல்லுவேன், நான் ரைட் பண்ணதை வச்சு. SD ரோட்ஸ்டரோட டேங்க் கெப்பாசிட்டி 12.5 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபியூல் கேப் வந்து குரோமில் கொடுத்துருக்காங்க. பட் அதிலே வந்து எஸ்டியோட பேட்ஜும் பண்ணியிருக்காங்க. எஸ்டியோட லோகோலாம் வந்துடுது. பார்க்க சிம்பிளாக இருக்குது, ஆனால் அதே மாதிரி ஸ்லீக்காகவும் இருக்குன்னு சொல்லலாம். எஸ்டியோட பேட்ஜ் இங்கே வந்துடுது. ஓகே, இங்கே டேங்க் பேடில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நம்பர் பேட்ஜ் பண்ணியிருக்காங்க. சொல்லப்போனால் 69 நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதே மாதிரி இங்கே SD ரோட்ஸ்டர் அப்படின்னு சொல்லி இந்த சைட் டோர்லையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே இந்த சஸ்பென்ஷன் ட்வின் ஷாக்கருக்கு மேலேயும் நீங்கள் அந்த குரோமை பார்க்கலாம். ஸோ அந்த இடத்துல கூட பிளாக்கை யூஸ் பண்ணக்கூடாது, நோ அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் பின்னாடி பார்த்தோன்னா உங்களுக்கு 130 செக்ஷன் டயர்ஸ், 17 இன்ச்சஸ் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி வந்து 240mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி டுவல் சேனல் பேஸ். சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணும்போது இந்த பிரேக்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப போதுமானதாக இருக்கும்.
அண்ட் சீட்ஸை பற்றி பேசியானு இந்த ரெட் உல்ஃப் எடிஷனில் சீட்ஸ் வந்து வேற மாதிரி. நான் ஃபர்ஸ்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ண எக்ஸாஸ்ட் என்னை இம்ப்ரெஸ் பண்ணுச்சுன்னா அதே மாதிரி சீட்டு உட்காந்து அப்படி உள்ளே போகுது. ஆனால் அதே மாதிரி அதோட லென்த் அண்ட் வித்து அந்த கம்ஃபர்ட் லெவலை வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குது. ஒன் ஆஃப் த கம்ஃபர்டபுள் ரோட்ஸ்டர். சிட்டி யூசேஜும் பண்ணலாம், டூரிங்கும் பண்ணலாம். நான் ஆல்ரெடி சொன்னேன் அது எல்லாமே இங்கே கனெக்ட் பண்ணிட்டே இருக்கேன். உங்களுக்கு எதனால அந்த வார்த்தையெல்லாம் நான் யூஸ் பண்ணேன்னு சொல்லி. ஸோ அதனால் இந்த சீட்ஸ் வந்து கம்ஃபர்டபுளான சீட்ஸ். இது வந்து ப்ரௌன் கலரில் இருக்குது, பிளாக் கிடையாது. நோ பிளாக். இந்த எடிஷனோட இதே வந்து டேக்லைனே நோ பிளாக், ரெட், ஒன்லி ரெட். ஆனால் அதே மாதிரி இங்கே மட்டும் தான் பிளாக் நீங்கள் பார்க்கலாம். இந்த பேக் ரெஸ்ட் வந்து இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு ஸ்டாக்லேயே கிடச்சிரும். ஸோ அதுவே வேறு வேரியன்ட்ஸ் போகிறீங்க, பேஸ் போகிறீங்க, இல்லை டாப்பே போகிறீங்கனாலும் இது நீங்கள் ஆக்சஸரியாக தான் வாங்கணும். ஸோ இது ஒரு பெஸ்ட் ஸ்பாட்டாக பார்க்கப்படுது. 2 பேர் சேர்ந்து லாங் ட்ரைவ் போகணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த பைக்கை சூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா பின்னாடி பில்லியன் சீட்டோட லென்த்தும் சரி வித்தும் சரி கம்மி. சோலோ ரைட் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். இல்லை பரவாயில்லங்க நான் அந்த சீட்டில் வந்து ட்ராவல் பண்ணிடுவேன்னு நினைக்கிறீங்கன்னா அது உங்களோட விஷ். அண்ணா டேக்லைன்னு ஒரு விஷயம் சொன்னேன், நோ பிளாக்னு. நீங்கள் ஸ்டார்டிங்கில் பிளாக் காம்போ இருக்குன்னு சொன்னீங்க, அப்புறம் நோ பிளாக்னு சொல்கிறீங்க, என்ன அர்த்தம்னு கேட்கலாம். ஸோ நிறைய இடத்துல அந்த குரோம் ஆட் பண்ண வேண்டிய இடத்துல பிளாக் ஆட் பண்ணல அப்படின்னு சொல்ல வரேன். அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. ஆனால் இந்த டெயில் வியூ எனக்கு ஸ்பெஷலாக பிடிச்சிருக்கு. பிகாஸ் இந்த டெயில் வந்து பாதியிலே கட் பண்ணியிருப்பாங்க, எஸ்டியோட லோகோ வந்துடும், அண்ட் ரெஃப்ளெக்டர் இங்கே கொடுத்துருக்காங்க. டெயில் லேம்ப் இங்கே கீழே வரும், எல்இடி தான். இண்டிகேட்டர் மேலே வந்துடும், அதுக்கு பக்கத்துலேயே ஒரு குரோம் ஸ்ட்ரிப் ரன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த குரோம் டீட்டெயிலிங்லாம் அந்த பழைய பைக்ஸ்லேருந்து இன்ஸ்பயர் பண்ண மாதிரி இருக்குது. ஹக்கரும் கொடுத்துருக்காங்க, ரெயின் டைமில் சேரோ சகதி அடிக்காது. ஸோ ரியர் வியூவில் வந்து பார்த்தோன்னா ஒரு மாதிரி சிம்பிளாக இருக்குது, ஸ்லீக்காக இருக்குது. அதே மாதிரி ஒரு ரோட்ஸ்டருக்கான ப்ரெசன்ஸ் கிடைக்குதுன்னு சொல்லலாம். அதில் எஸ்டி ரோட்ஸ்டர் யார் யாருக்கெல்லாம் சூட்டபுளாக இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். இந்த பைக்கோட வெயிட் வந்து 185க்கு மேலே, 193 கீழே. இது வேரியன்ஸ் வைஸ் வந்து மாறும். ஸோ அதனால் இந்த பைக்கோட வெயிட் வந்து கொஞ்சம் ஹெவியாக தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். இந்த ஃப்ரண்டல் வெயிட் வந்து கொஞ்சம் ஃபீல் ஆகும். ஆனால் அதே மாதிரி ஓவராலாக ரைட் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு வெயிட் ஃபீல் ஆகாது. பட் நீங்கள் நகட்டும் போதோ ஸ்லோ ரைட்ஸ் பண்ணும்போது அந்த வெயிட்டை வந்து ஃபீல் பண்ணுவீங்க. இன்க்ரெஸ் பார்க்கலாம், சீட்டு ஃப்ளாட்டாக தான் இருக்குது, பைக் கொஞ்சம் லென்த்தாக இருக்குது, சேடில் லோ தான். ஸோ அதனால் ஈஸியாக தான் இருக்க போகுது. ஸோ இப்போ நம்ம உள்ளே போகிறோம், ஈஸி பிகாஸ் சீட் ஹைட் ரொம்ப கிடையாது. ஓகே, பட் அந்த வெயிட் நீங்கள் கொஞ்சம் ஃபீல் பண்ணுவீங்க. ஓவராலாக இன்க்ரெஸ் அண்ட் எக்ரெஸ் கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்க போகுது, சீட் ஹைட் லோவாக இருக்கனால. ஆனால் இந்த பைக்கோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் 170 mm தான். கொஞ்சம் ரொம்ப பெரிய மேடு, பெரிய பெரிய ஸ்பீட் பிரேக்கர்னா கொஞ்சம் பார்த்து விடுங்க. ஸ்பீட் பிரேக்கர் கூட இஷ்யூவாக இருக்காது, பெரிய பெரிய மேடில் ஏரியா இருக்கும்போது மேபி கொஞ்சம் டஃப்பாக இருக்கலாம். வேணா இது ஆஃப் ரோட் பைக் கிடையாது. ஆனால் அதே மாதிரி வெயிட் வந்து உங்களுக்கு லைட்டாக ஃபீல் ஆகும். ரைடிங் போஸ்டர் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட ஹேண்டில் பார் நல்லா வைடாக இருக்குது, ஆனால் அதே மாதிரி கொஞ்சம் அப்ரைட்டாக இருக்குது. எஸ்டி ரோட்ஸ்டரோட டாப் வேரியன்ட் ஹேண்டில் பார் வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். பட் இந்த ஹேண்டில் பார் எனக்கு பிடிச்சது என்னன்னா அந்த ரோட்ஸ்டர் ப்ரொப்போர்ஷனையும் அந்த ரோட்ஸ்டருக்கான அந்த ப்ரெசன்ஸையும் மீட் பண்ணியிருக்காங்களோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. ஆனால் அதே மாதிரி கொஞ்சம் வைடாக இருக்குது. சிட்டிக்குள்ள ஓடும்போது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக நீங்கள் ஓடணும். சைட் மிரர்ஸும் க்ரோமில் வந்துடுது, ஏன்னா இது வந்து க்ரோம் எடிஷன், அதாவது ரெட் உல்ஃப் எடிஷன். ஸோ அது அப்படி பார்க்கும்போது இந்த க்ரோம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இந்த வாரண்டு லீவர் எல்லாமே க்ரோம் தான். ஸோ அதனால் அது பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அந்த ரெட்ரோ ஃபீல் விரும்புகிறவங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ரைடிங் போஸ்டர் நல்லா போல்டாக இருக்குது, பிகாஸ் அப்ரைட்டாக இருக்கனால நீங்கள் பார்க்கலாம். லீன் லெவலே இல்லை, ஃபார்வர்டில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராப்பர் க்ரூசர் மாதிரி, ப்ராப்பர் க்ரூசர் கம் ரோட்ஸ்டர். ஸோ அது வந்து ஒரு டூரர் அண்ட் ஒரு ரெட்ரோ க்ரூசர், இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டே போகலாம். ஸோ அப்படி தான் வந்து ப்ரொப்போர்ஷன் டிசைன் ஆயிருக்கு. சீட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பெஸ்ட் பார்ட். ஆனால் இந்த லெக் இங்கே பொசிஷன் ஆகும்போது ஒரு சாஃப்டான ஃபீல். நீங்கள் ஒரு 200 கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டர் கூட போகலாம், அந்த மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குது. பட் டேங்க் கெப்பாசிட்டி வந்து ஒரு 13 அதுக்கு மேலே போயிருக்கலாம். ரோட்ஸ்டர்னால ஸ்போர்ட்ஸ் மிக்ஸ்டுனால இந்த மாதிரி போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மைலேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 27 to 30 வரைக்கும் எதிர்பார்க்கலாம், அதிகபட்சமாக சொல்கிறேன். ரேஷ் பண்ணீங்க அப்படின்னா 25 அது கீழே நீங்கள் எடுக்கலாம். இல்லை ரேஷ்லாம் பண்ணாமல் கரெக்டாக ஓட்டுறீங்க அப்படின்னா 27 மேக்ஸிமம். இல்லை ஜென்டிலாக ப்ராப்பராக க்ரூஸ் பண்ணுறீங்கன்னா 30 வரைக்கும் எடுக்க சான்ஸ் இருக்குது. மகளே, எஸ்டி ரோட்ஸ்டர் ரெட் உல்ஃப் எடிஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்த்தோம். 3 வேரியன்ட் சொன்னேன். பேஸ் வேரியண்டோட ஆன் ரோட் மதுரை பிரைஸ் சொல்கிறேன், 2,49,000 ஆன் ரோட் பிரைஸ் வருது. ரெட் உல்ஃப் எடிஷனோட பிரைஸ் 2,64,000 வருது. அதே ஷேடோ பிளாக் எடிஷன் டாப் எண்ட் வந்து 2,65,000. சொல்ல போனால் டாப் எண்டுக்கு ஈக்குவலண்டான ஒரு வேரியன்ட் தான் இந்த வேரியன்ட், 2,64,000. ஸோ இப்போ இந்த பைக்கோட காம்படிட்டர்ஸை பார்க்கணும்ல. ஃபர்ஸ்ட் ராயல் என்ஃபீல்டோட ஹண்டர் 350, அதோட பிரைஸ் 1,66,000 எக்ஸோரூம் பிரைஸ். நெக்ஸ்ட் மீடியா 350, அதோட பிரைஸ் 2,18,000. ரோனன் 225 1,60,000. சிபி 350 RS 2 லட்சம். ஜாவா 42 1,95,000 வருது. எஸ்டி ரோட்ஸ்டர் ரெட் உல்ஃபோட எக்ஸோரூம் பிரைஸ் 2,13,000. லாஸ்ட் அஃபோர்டபுள் அப்படின்றது மீடியா 350 தான். அதுக்கு மேலே இருக்கிறது தான் இந்த எஸ்டி ரோட்ஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த பைக்கோட பிரைஸ் வந்து மிச்ச மாடல்ஸ் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் காஸ்ட்லி தான். நம்ம 100 எடுத்துக்கலாம், சிபி 350 RS எடுத்துக்கலாம். ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் காஸ்ட்லி. இப்போ சிபி 350 RSக்கும் இந்த பைக்கும் டைரக்ட் காம்படிட்டர்னு வச்சுக்கலாமே, அப்படியே 13,000 கொஞ்சம் கூட இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது சிபி 350 RSல ஒரு விஷயம் ஸ்பெஷல்னா எஸ்டி ரோட்ஸ்டரில் ஒரு விஷயம் ஸ்பெஷல். ஸோ எஸ்டி ஜாவா அண்ட் தென் பிஎஸ்சி எல்லாமே இப்போ மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா குரூப்ஸ் தான் இந்தியாவில் வந்து சேல்ஸ் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இப்போ டீலர்ஷிப் நெட்வொர்க்கே ஆல்மோஸ்ட் வைடாக டெவலப் பண்ணியிருக்கனால நீங்கள் நிறைய சின்ன சின்ன சிட்டிஸில் கூட இப்போ ஷோரூம்ஸ் பார்க்க முடியுது சர்வீஸோட. ஸோ அதனால் சர்வீஸ் நெட்வொர்க்கையும் டெவலப் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ 13,000 நான் எக்ஸ்ட்ரா கொடுத்துவாங்கன்னா ஃபஸ்ட் இது ஒரு ப்ராப்பர் ரோட்ஸ்டர். ஸோ ப்ராப்பரான ஒரு ரோட்ஸ்டர் ஃபீல் கிடைக்கும். இப்போ நீ ஹேர்லியில் போய் 750 பார்த்தீங்கன்னா அதுவும் இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ப்ராப்பர் ரோட்ஸ்டருக்கான டிஎன்ஏ. ரெண்டாவது கம்ஃபர்ட்.
சீட் செம்ம கம்ஃபர்ட் இந்த ரெட் உல்ஃபில். நார்மல்லேயும் வந்து சீட் நல்லா தான் இருக்கும், பட் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் வந்து குரோம் இன்செட்ஸ், ஸோ இதெல்லாம் நல்லா இருக்கு. ஆனால் அதே எக்ஸாஸ்ட், அந்த ரெட்ரோ எக்ஸாஸ்ட் அது வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ அந்த ப்ரைஸுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துட்ருக்கேன். ஆனால் அதே மாதிரி பவர் டெலிவரி நல்லா இருந்துச்சு, லோ அண்ட் நல்லா இருந்துச்சு, சிட்டிக்குள்ளே மேனேஜ் பண்ணுறது நல்லா இருந்துச்சு. ஆனால் ஹைவேல ஒரு 100 மேலே க்ரூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ இதெல்லாமே நான் இந்த ப்ரைஸுக்கு எனக்கு பிடிச்சதை சொல்லிட்டேன். இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு தேவைப்படும், அதெல்லாம் எனக்கு பிடிக்கும், அதெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் இந்த ப்ரைஸுக்கு இதை பர்ச்சேஸ் பண்ணலாம். அவ்வளோதான், அதுக்கு தான் ஜஸ்டிஃபிகேஷன். இதை நீங்கள் வாங்கணும் அப்படின்றக்காண்டி சொல்லலை. உங்களுக்கு இதெல்லாம் தேவைப்படுதுன்னா நீங்கள் இங்கே பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த ப்ராடக்ட்டை பற்றி நான் பேசுகிறது. ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்த்துருவோம். ஏன்னா இல்லைனா நீங்கள் வெயிட் ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லிடுவீங்க. ஸோ அதனால் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு கான் இந்த பைக்கோட வெயிட் தான் 190 கிலோக்கு மேலே இருக்குது. ஸோ அதனால் வெயிட் பேலன்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த பைக் சூட்டபிளாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதே மாதிரி ஃபீச்சர்ஸ் வைஸ் வந்து கொஞ்சம் அவுடேட்டட் மிச்ச மாடல் கம்பேர் பண்ண. இப்போ நம்ம சிபி போனோம்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, டார்க் கண்ட்ரோல் சிஸ்டம் இதெல்லாம் வரும். பட் அதெல்லாம் ஒரு சில விஷயங்கள் மிஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி பார்க்குறோம். ஆனால் அதே மாதிரி இப்போ தான் சர்வீஸ் நெட்வொர்க் டெவலப் பண்ணுறாங்க. அது காரணம் நம்ம வந்து ஏங்க சொல்ல வரேன்னா, நீங்கள் யோசிப்பீங்க எல்லா இடத்துலையும் இல்லையா வரதானே போகுது அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ அதுக்காண்டி கொண்டு வரேன். பட் நெக்ஸ்ட் அவங்க டெவலப் பண்ணிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க, நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் என்ன தான் லிக்விட் கூலிங் சிஸ்டம் கொடுத்தாலும் ஹீட்டிங் அப்படின்றது கொஞ்சம் உங்களுக்கு இருக்க தான் செய்யும். கம்ப்ளீட்டாக லிக்விட் கூலிங் கொடுத்தனால ஹீட்டிங்கே இருக்காதுன்னு சொல்ல முடியாது. ஹீட்டிங்கிறது அந்த வைப்ரேஷன் பார்ட்டும் உங்களுக்கு வந்து அந்த 4000க்கு மேலே உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் இருக்க தான் செய்யும். இது வந்து க்ரூசரில் இருக்குது. இதெல்லாம் காண நான் பார்த்தேன். ஆனால் அதை தாண்டி சிட்டிக்குள்ள ஓடும்போது இந்த ஹேண்டில் பார் ரொம்ப ஒய்டாக தெரியுது. ஸோ அது வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணி ஓட்டுற மாதிரி இருக்கும். ப்ரோஸ் பார்க்கலாம். ப்ரோஸ் வந்து நான் நிறைய இந்த வீடியோலேயே சொல்லிட்டேன். இந்த ரெட் உல்ஃப் எடிஷன், இந்த கலரு, அதுக்கப்புறம் இந்த டிசைனு, ஆனால் அது போக பவர் டெலிவரி, லோ அண்ட் டார்க்கு, பிரேக்ஸு, ஹேண்ட்லிங்கு, அது ஓவராலாக க்ரூசிங் ரேஞ்சு, இதெல்லாமே ப்ரோஸ்குள்ளே தான் வருது. ஸோ இதுதான் என்னோட வியூ. ஸோ நிறைய பேர் வீடியோட பிகினிங்கில் பார்த்துட்டு பெய்ட் ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லி ஒரு கன்க்ளூஷன் வராதீங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளாரிட்டியே கிடைக்கும். பெய்ட் ப்ரொமோஷன் நாங்கள் மென்ஷன் பண்ணிட போகிறோம். இது பெய்ட் ப்ரொமோஷன் கிடையாது. எங்களோட ஓன் ஸ்கிரிப்ட். இந்த மாடல் எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட காமிக்கிறக்காண்டி நாங்கள் பண்ண ரிவ்யூ இது. வேற என்ன பைக்ஸை பற்றி ரிவ்யூ பண்ணலாம்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. எப்பவுமே பைக் ரைட் பண்ணும்போது ஹெல்மெட் வியர் பண்ணிக்கோங்க. லாங் டிரைவ் போகிறேன்னா கேஸ் இன்ஷூர் பண்ணிக்கோங்க. ரைட் சேஃப்லி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி.